ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அன்றைக்கி சூப்பராகிட்டு ஸ்வீட் பண்ண போகிறாங்க. பொட்டுக்கடலையும் தேங்காயும் வச்சு ஸ்வீட் பண்ண போகிறேன். சூப்பர் டேஸ்ட்டில். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பொட்டுக்கடலை வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. வரட்டு இருமல்லாம் இருந்துச்சுன்னா அந்த பொட்டுக்கடலை சாப்பிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே குணம் கிடைக்கும். அந்தளவுக்கு மருத்துவ குணம் நிறைஞ்சது பொட்டுக்கடலை வந்து. இதை வச்சு தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. 1 கப்பு பொட்டுக்கடலைங்க. எந்த கப்பால் எடுக்கமோ அதே கப்பால் எல்லா பொருளும் எடுத்துக்கணும். இப்போ பொட்டுக்கடலை வந்து குறப்பாக திரித்து எடுத்தாச்சுங்க. ரொம்ப பவுட்ராக திரிக்கக்கூடாது. இந்த மாதிரி ரைஸ்ட்டாக குறப்பாக இருக்கணும், ரவை மாதிரி. இதை பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. ஒரு பிளேட்டில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம தேங்காவை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. தேங்காய் வந்து நீங்கள் துருவியும் போடலாம், இந்த மாதிரி கட் பண்ணியும் போடலாம். ஒயிட்டெல்லாம் எடுக்கணுங்க. ப்ரௌன் கலரில் இருக்கிறத எடுத்துகிட்டு ஒயிட்டாக இருக்கிறத எடுத்து நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி குறப்பாட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக குறப்பாக அரைக்கணுங்க. ரவை பக்கத்தில் அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ அதே கப்பால் 1 கப்பு வெல்லம், 2 ஸ்பூன் தண்ணிங்க. 2 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும், ரொம்ப தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. 1 கப்பு தேங்காய், 1 கப்பு பொட்டுக்கடலை, 1 கப்பு வெல்லங்க. 2 ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணால் போதும். பாகுபதம் எதுவுமே தேவையில்லை. நம்ம வெல்லம் வந்து கரைஞ்சி வந்தால் போதும். வடிகட்டி எடுக்கணுங்க. நாட்டு சர்க்கரை, வெல்லம், பாகு வெல்லம் எதுனாலும் ஆட் பண்ணிடலாம். இப்போ வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. ஒரு ஃப்ரை பேனில் 3 ஸ்பூன் நெய்யுங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம தேங்காவை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4-5 நாளைக்கு கெட்டு போகாதுங்க. இந்த நெய்யிலே போட்டு வறுத்திங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி சீக்கிரமாக கெட்டும் போகாது. அதனால் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இங்கே கட் பண்ணி அரைக்கிறதுக்கு பதில் துருவியும் போடலாம். நான் கட் பண்ணி எடுத்து தான் பவுட்ரு பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா வறுத்து எடுத்தாச்சு நெய்யிலே போட்டு. இப்போ இது கூட வந்து நம்ம பொட்டுக்கடலையும் போட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாங்க. ரொம்ப நேரம் வறுக்கணும் வேண்டாம், ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹீட்டாகுதலையும் வறுத்தா போதும். வறுத்த பொட்டுக்கடலை தான், ஆனால் நம்ம லைட்டாக வறுக்கும்போது அதோட டேஸ்ட்டு தனியாக இருக்குங்க. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வந்து இதில் வெல்லத்தை நம்ம வடிகட்டி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கிளறி எடுக்கும்போது உங்களுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு கிண்ட கிண்ட சரியான பதத்துக்கு வந்துடுங்க. வெல்லத்தில் வந்து தண்ணி நிறைய ஆட் பண்ணிங்கன்னா உருண்டை பிடிக்க கஷ்டமாக இருக்கும். 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. உங்கள் வெல்லத்துக்கு தகுந்தபடி ஊற்றிக்கோங்க. நான் சின்ன பவுலுக்கு தான் ஒவ்வொரு பவுல் எடுத்துருக்கேன். எல்லாமே அளவு. நீங்கள் எந்த பவுலால் எடுக்கலோ அதை பவுலால் தண்ணியும் அதுக்கு தகுந்தபடி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. திக்காயிருச்சு பாருங்கள். இப்போ ஆற வச்சுட்டு நம்ம இட்லி மாவு எடுத்துக்கிடலாங்க. இட்லி மாவு, ஆப்ப மாவு எதுனாலும் சரி இந்த மாதிரி திக்காக இருக்கணுங்க. திக்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா கொஞ்சம் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக உப்புங்க. மாவில் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருப்போம். இருந்தாலும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போட்டிங்கன்னா இந்த டேஸ்ட்டை வந்து அதிகப்படுத்தி கொடுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கட்டியாக இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ ஒரு ஓரத்தில் வச்சுட்டு நமக்கு பூரணம் வந்து ஆறிடுச்சுங்க. இதை உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சோம்னா நமக்கு பண்ணி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நல்லா சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன கோழிக்காய் சைஸில் உருட்டி எடுத்துக்கணுங்க. பெரிய உருண்டையாக உருட்டினீங்கன்னா உங்களுக்கு மாவு ஒட்டு வெளியில் வந்துடும். சின்னதாக உருட்டினீங்கன்னா நம்ம முக்கி போடும்போது நல்லா சூப்பராக கிடைக்குங்க. வெல்லத்தையும் உருட்டி எடுத்தாச்சு. இந்த மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு நம்ம மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாங்க. மாவுலேருந்து நம்ம சுகர் போட்டதுனால கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படியே ஒரு உருண்டை எடுத்து மாவை பொரி மேலே ஊற்றி அப்படி தூக்கி அப்படி போட்டோம்னா கரெக்டாக இருக்குங்க. இல்லைங்களா? இந்த மாதிரி போட்டு எடுக்கணும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பனியார குழியை அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் வந்து நெய் ஆட் பண்ணிடலாம். நெய், எண்ணெய் எதுனாலும் ஆட் பண்ணிடலாங்க. நெய்யில் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்.
நெய் வந்து எல்லா இடம் படுற மாதிரி லேசாக அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெய்யும் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மாவு ஊற்றிக்கலாங்க. அப்படியே எடுத்து உருண்டையோட சேர்த்து போட்டோம்னா சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. நிறைய ஊற்றக்கூடாது, முங்குற அளவுக்கு ஊற்றினா போதும். வெளியில் வந்துச்சுன்னா அப்படியே விரிஞ்சிட்டு வந்துடுங்க. அப்படியே எல்லா குழிலையும் நம்ம ஊற்றிக்கிடலாம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. பொட்டுக்கடலை வச்சு பண்ணியிருக்கனால டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் வேர்க்கடலை வச்சும் பண்ணலாம். வேர்க்கடலையோட பொட்டுக்கடலை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ எல்லா குழிலையும் ஊற்றியாச்சு. ஒரு 4-5 நிமிஷம் வேக வச்சுட்டு நம்ம மறுபடியும் திருப்பி போடணுங்க. வெந்துட்டுனா இந்த மாதிரி உங்களுக்கு பாட்டாக வந்துடும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கறதுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. கொஞ்சம் நேரம் வேகட்டும், நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 4-5 நிமிஷம் வேக விடணுங்க. அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. நல்லா வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். குழியில் வந்து நெய் அப்படியே இருக்குது பாருங்கள். மிச்சம் நெய்யே இருக்கிறது நெய் மேலே கூட கொஞ்சம் ஊற்றி அடுத்தது ஒரு கடாயை ஊற்றிக்கிட்டோங்க. சூப்பரான ஹெல்த்தியான ஸ்வீட் ரெடிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஸ்கூலுக்கு குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸில் ஸ்நாக்ஸுக்கு நம்ம ஏதாவது வைக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு வச்சு கொடுத்து விடுங்க. விரும்பி சாப்பிட்டு வருவாங்க. சூப்பர் டேஸ்ட்டில் பண்ணியாச்சு. அப்படியே ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம். எம்மி ஸ்நாக்ஸ் ரெடிங்க. பிச்சு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். உள்ளுக்கு இருக்க மசாலாவோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.